அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பன் நண்பர்களே, நான் தான் உங்களை ரைடர் ஜெடி பேசுகிறேன். இன்றைக்கி என்னுடைய மாமா வபாத்தாகி விட்டாங்க. நம்ம வீட்டில் எவ்வளோ பெரியவங்க இருப்பாங்க, ஆனால் நம்ம பெருசாக எதுவும் நம்ம கண்டுக்கிறதில்ல. ஆனால் ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு பெரியவங்க இருக்கிறது ஒவ்வொரு பொக்கிஷங்கிற மாதிரி. அது இருக்கிற வரைக்கும் அதோடய அருமை தெரியாது. அதை நம்ம விட்டு பிரியும் போது தான் அதோடைய அருமை நமக்கு தெரியும். அதே போல் என்னுடைய மாமாவும் எனக்கு பெரிய பொக்கிஷம் மாதிரி தான். இவ்வளோ நாளாக நான் அவங்கள நான் பார்த்துக்கிட்டது, அவங்க என்னுடைய இருந்தது பெரிய நான் பொக்கிஷமாக தான் நான் நினைக்கிறேன். ஆனால் இன்றைக்கி அவங்க நம்மளோட இல்லை. அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க, எங்களெல்லாம் எந்த அளவுக்கு அவங்க வளர்த்தாங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் அவங்கள அனுபவம் மூலமாக நான் பார்த்துருக்கேன். ஆனால் இன்றைக்கி அவங்க என்னோட இல்லை. எனக்கு இது வரைக்கும் எனக்கு எந்த குறையும் வச்சதில்லை. அதோடு நான் கேட்டதை அவங்க செய்யாமல் இருந்ததும் கிடையாது. இன்றைக்கி நான் ஒரு பொக்கிஷம் நான் இழந்திருக்கேன். அவங்களுடைய மறுமை வாழ்விற்காக அல்லாஹ் இடத்துல எல்லோரும் துவா செய்யுங்க. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அவங்க இருக்கிற அவங்க வீட்டில் இருக்கிற பெரியவங்களை என்றைக்கு சீண்டு கழிப்பாக பார்க்காதீங்க. அவங்கள முடிஞ்ச வரைக்கும் அவங்கள நல்லபடியாக அவங்கள கவனித்து பார்த்துக்குங்க. இது என்னுடைய தலைமையான வேண்டுகோள். அஸ்ஸலாமு அலைக்கும். அவங்களுக்கு இப்போ நடந்தது போல் நாளை பின்னாடி நமக்கு அதே மாதிரி நடக்கலாம். அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்க, மறுப்பு செஞ்சது தான் பிற்ப விளையும்னு. அதுபோல் தான் நம்ம எத்தி வைக்கிறோமோ அதுதான் நம்மளை சேரும். அதுபோல் தான் நம்மளுடைய வாழ்க்கையும் அந்த மாதிரி தான் இருக்கும். அதெல்லாம் சொல்கிறேன், நம்ம வீட்டில் உள்ள பெரியவங்களை எப்போதுமே கவலைக்கிடமாக விட்டுறாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் அவங்கள நம்ம குழந்தைய பாதுகாக்கிற மாதிரி பாதுகாத்து கொள்ளுங்க. இறைவன் நமக்கு மறுமையில் நமக்கு நல்ல ஒரு உயர்ந்த பதவியை கொடுப்பான். அல்லாஹ் தஆலா ரஹ்மத் செய்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். நான் இது வரைக்கும் என் மாமாவோட ஃபோட்டோ எடுத்ததை இதில் நான் பகிர்ந்துருக்கேன். ஏன்னா எந்த அளவுக்கு அவங்க கஷ்டப்பட்டுருக்காங்க, எந்த அளவுக்கு நானும் அவங்கள பார்த்துருக்கேன்னு. நம்ம இது மாதிரி மற்றவங்களோட வீட்டு பெரியவர்களுக்கும் இந்த சூழ்நிலை வந்துடக்கூடாது. முடிஞ்ச வரைக்கும் அவங்கள ஒரு பொக்கிஷத்தை பாதுகாக்க மாதிரி முடிஞ்ச வரைக்கும் நம்மளாம் முடிஞ்ச வரைக்கும் அவங்களுக்கு நம்ம குழந்தைய பாதுகாக்கணும் நல்லா பாதுகாத்து கொள்ளுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.